கிறிஸ்து நமக்காக நம் சார்பிலே எல்லாவற்றையும் செய்து முடித்தார். இப்போ நாம செய்ய வேண்டியது அவரை விசுவாசித்து நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வளவுதான் தவிர வேற எதுவும் கஷ்டமா நீங்க செய்ய தேவையில்ல. கிறிஸ்து எனக்காக தான் மரித்தாருன்றதை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளணும். நமக்கு ரொம்ப ஈஸியான வேலை அவர் கொடுத்து விட்டார். எல்லா கஷ்டமான வேலையும் அவர் செய்து முடித்து விட்டார். இதுதான் சுவிசேஷம். ஆனால் சிலர் உங்களை கடினமான காரியங்களை செய்ய சொல்லி கலகப்படுத்துகிறார்கள். இதனால கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை விட்டு உங்களை விலக்க பார்க்கிறார்கள். வேறொன்றும் இல்லை என்று கூறுகிறார். கிறிஸ்து என்னவெல்லாம் நமக்காக செய்திருக்கிறார் அப்படின்றதுதான் சுவிசேஷம். நாம என்ன செய்யணும்ன்றது சுவிசேஷம் கிடையாது. இன்றைக்கும் இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம மத்தியிலும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. கிறிஸ்து யார், அவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார் என்று போதிப்பதை விட்டுவிட்டு நாம என்ன பண்ணணும், எப்படி தலவாரணும், எந்த கலர்ல ட்ரெஸ் போடணும், எப்படி ஒண்ணுமே இல்லாம வாழணும், இதை பேசக்கூடாது, இதை போடக்கூடாது, அங்க போகக்கூடாது, இவங்க கூட பேசக்கூடாது, இப்படி ஒவ்வொரு சபை